ஐயா ஒரு பக்தர் சுவாமிகிட்ட கேட்டிருக்காரு, "சாமி நீங்க உண்மையிலே யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாமி சில விளக்கங்கள குடுக்குறாரு. அத சொல்லுங்க. சுவாமிட்ட ஒரு யூரோப்பியன் வர்றாரு. அவருக்கு ஒரே பிரமிப்பு. இவ்வளோ அழுக்கடைஞ்ச உடையில, இவ்வளோ பவித்திரமான ஒரு சுரூபம், இவ்வளோ உன்னதமான ஒரு சுரூபம் எப்படி இருக்கு? இது எங்கிருந்து வந்தது? என்ன பண்ணது? நீங்க யாரு? நீங்க யாரு? அப்படின்னு வாய விட்டே கேட்கிறாரு அவரு. உங்கள பார்த்தவுடனே உங்களையே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணுது. உங்க பேரை கேட்டா உங்க பேரையே எப்பயுமே உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. உங்க கூடவே எப்பயும் இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அது தோணுது. நீங்க யாரு சுவாமி? என்னை இந்த அளவுக்கு கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க யாரு? நீங்க சாதாரண மனுஷன் கிடையாது. நான் எத்தனையோ சாதாரண மனுஷங்களோட பழகியிருக்கேன். எத்தன நாட்டிலேயே பழகியிருக்கேன். யாருமே என்னை இந்த அளவுக்கு என்னை ஈர்த்தது கிடையாது. நீங்க என்னை ஈர்த்திருக்கீங்க. இவ்வளவு ஈர்த்திருக்கீங்க. நீங்க யாரு சுவாமி? இந்த பிச்சைக்காரன் யாருன்னா நீ கேட்ட? சாமி சொல்றாங்க, இந்த பிச்சைக்காரனுடைய ரூபத்த உன் கண்ணுல நீ நல்லா பூட்டி வச்சுக்கோ. எங்க பார்த்தாலும் இந்த பிச்சைக்காரன் உனக்கு நல்லா தெரியும். இந்த பிச்சைக்காரனை உன் மனசுக்குள்ள நிறுத்தி வச்சுட்டீங்கன்னா, எங்க பார்த்தாலும் இந்த பிச்சைக்காரன் உன் கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த பிச்சைக்காரன் நாமத்தை நீ ஒரு தடவை கேட்டீன்னா, எந்த ஓசையிலையும் இந்த பிச்சைக்காரன் நாமத்தை தான் உன்னால பார்க்க முடியும், கேட்க முடியும். இந்த பிச்சைக்காரன் முழு ஸ்வரூபமும் எங்க அப்பாவுடைய ஸ்வரூபம். இதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பிச்சைக்காரன் நடக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. உட்கார்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. நிற்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. பேசுகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சிரிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அழுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஏதோ ஒரு வகையில் ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் தபஸ். இந்த பிச்சைக்காரன் நினைக்கிறது தான் தபஸ். அண்ட் ஒன் டே யூ வில் அட்டைன் த கோல். உனக்கு அது கிடைச்சிடும். உனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு வருதுன்னா, நீ என்னிலிருந்து பிரிக்க முடியாதவன். நீ என்னோட கலந்தவன். அதனால தான் உனக்கு இந்த மாதிரி உணர்வுகள் தோணுது. நீ என்னில் கலந்தவன், இறைவனோட கலந்தவன், என் தந்தையோட கலந்தவன். அதனால தான் உனக்கு இந்த உணர்வுகள் வருது அப்படின்னு சொல்லுவார். அவன் கண்ணீர் விட்டு அழுவான். அந்த யூரோப்பியன் அழுதுட்டு அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவான். அப்போ அங்கேருந்த ஒருத்தர், இந்த கான்வர்சேஷன் பூரா இங்கிலீஷில் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் கேட்குறாரு, சாமி அந்த ஆள் என்ன கேட்டார், ஏன் அழுதுகிட்டே போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாமி சொல்லுவார், ஓ இந்த பிச்சைக்காரன் பைத்தியக்காரத்தனமாக ஏதோ ரெண்டு உளறுனா, அதை தாங்க முடியல அவனுக்கு, கண்ணீர் விட்டு அழுது போயிட்டான் அப்படி சொல்லி சிரித்தார். அற்புதமான காட்சி அது. எவ்வளவு விஷயத்தை அவர் சொல்லிட்டு எவ்வளவு சாதாரணமாக முடிச்சுட்டு போயிட்டாரு பாருங்க. எதுவுமே செய்யாத மாதிரி முடிச்சுட்டு போயிட்டார் பாருங்க. தட் இஸ் சுவாமி, தட் இஸ் த மாஸ்டர்.